அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 157 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இன்னமும் அந்த பேங்க்வெட்டில் சண்டை போய்கிட்டு இருக்குங்க. எப்போ தான் முடியும்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த சிட்டி லார்ட் பையனை இவன் வச்சு செஞ்சுருப்பான்ல, அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை காயப்படுத்தியிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். இவன் மறுபடியும் அவங்க அப்பாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மக்களுக்காக உழைச்சாரு, ஆனால் நீ வந்து அவரை பற்றி தப்பாக பேசிட்ட, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்ற லெவலுக்கு இவன் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுற்றி இருக்க நம்ம ஆட்கள் இவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க அப்பா ஒரு ஜீனியஸ் தான், இவனுமே ஒரு ஜீனியஸ் தான், இப்படி கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஜீனியஸை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்காக யார் வந்து சண்டை போடுவாங்க? கரெக்டு தானே? இப்போ ஒருத்தரை போட்டு அசிங்கப்படுத்திட்டே இருந்தால் எக்கடா கெட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. அதே பிரச்சனை தான் இங்கேயும். ஒரு ஜீனியஸை போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கே, இது தப்புங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அந்த சிட்டி லார்ட் பொண்ணு என்ன தெரியுமா சொல்கிறா? ஏண்டா நீங்கள்லாம் கீழான ஆட்கள் எங்களையே வந்து கேவலமாக பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த டைமில் ஷியோனிக்கு கோவம் வந்துடுது. ஆனால் லின்ஃபங் தடுத்து நிறுத்திடுறான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு குரல் கேட்குது. யாரா அது அப்படின்னு பார்த்தா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நிறைய பேர் அங்கே வரானுங்க. இவனுங்க எல்லாருமே டீமன் கிளானை சேர்ந்தவங்க. இந்த சிட்டி பயங்கர பாதுகாப்பான ஒரு சிட்டி. இதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலும் வர முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி உள்ளுக்குள்ளே வந்தாங்க? அப்போது உள்ளுக்குள்ளே எவனோ ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த எட்டப்பனே தானாக வெளியில் வந்துட்டான். இந்த டீமன் கிளானை சேர்ந்தவங்க அங்கே தான் போய் இறங்குறானுங்களே. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. டேய் நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி கேட்குறானுங்க. இந்த டீமன் கிளான் வந்தாங்கல்ல, அவனுங்களும் பார்த்தீங்கன்னா என்னடா நிலவரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, சவுத்து நார்த்துன்னு சொல்லிட்டு எல்லா ஜீனியஸும் இங்கே தான் இருக்கானுங்க அப்படிங்கிறான். எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட ஒயினில் நான் வந்து பாய்சன் மிக்ஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமாக அந்த பாய்சன் வந்து எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு உடனே இவனுங்க அலற ஆரம்பிக்கிறானுங்க. இது பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அலறானுங்க. அந்த பாய்சன் வந்து ஸ்லோவாக தான் ஆக்டிவேட் ஆகும் போல தெரியுது. இப்போ வந்தவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அவனை வந்து பாராட்டுறாங்க. இப்போது சிட்டி லார்ட் பையன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்ட? எதுக்காக டீமன் கிளான் கூட சேர்ந்த நீ? அதாவது ஹியூமனிட்டிக்கு நீ வந்து துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து சரியான கோவப்பட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான், எது ஹியூமனிட்டிக்கு துரோகம் பண்ணிட்டனா? டேய் நீ எல்லாம் பேசலாமாடா? எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு எப்பவுமே லாயலாக இருந்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ஆள் ஒரு சர்வன்ட் மாதிரி தானே நடத்துனீங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ ஒரு ஹர்ப் கேட்டு வந்தோம், நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அவர் என்ன பண்ணார்? அங்கே இருக்க வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாரு. அதுக்காக எங்கள் அப்பா கையை வெட்டினீங்கடா. நீங்கள் உங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். மனிதனேமே இல்லாத நீ எல்லாம் மனுஷங்களை பற்றி பேசுறியா அப்படிங்கிறான். அவனா சொல்கிறான், அதுக்கு தான் எங்கள் அப்பா உன்னை காம்பன்சேட் பண்ணிட்டார்ல, நாங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா நீ வந்து 7th லெவலுக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், எது நீ ஹெல்ப் பண்ணியா? ஏண்டா நாய் மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன்டா நான். நீ எல்லாம் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா நீ எனக்கு உதவி செஞ்சிருப்பியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை பிரதர் மாதிரி நினச்சேன்டா அப்படின்னு சொல்கிறான். எது பிரதர் மாதிரி நினச்சியா? டேய் என்ன நீ நாய் மாதிரி நடத்தினடா. மனுஷனா மரியாதை கூட கொடுக்கல, நீ நாய் மாதிரி நடத்திருக்க. இப்போ வந்து பிரதர் அது இதுன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்கியான்னு பயங்கரமாக கத்துறாங்க. இவனுக்கு 2 பேருக்குள்ள வாக்குவாதம் அப்படிங்கிறது இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோக்கும் அவனோட சிஸ்டருக்கும் இந்த பாய்சன் சுத்தமாக அஃபெக்டே ஆகலை. இப்போ அங்கே டீமன் கிளான் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் நிற்கிறான் பாருங்க, அவன் தான் வந்து லின்ஃபங். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டீமன் காடோடைய க்ளோன்ஸ் அவன் தான் கொண்டு இருக்கான் அப்படின்னு உடனே, ஓ இவன் தானே அந்த பையன். ஆக்சுவலாக நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இந்த கில் ஸ்டோன் வச்சுருக்காங்க டீமன் கிளானில், அதில் டாப் 9ல் இருக்கிறாப்புல. இந்த பையனை மட்டும் நம்ம போட்டு தள்ளிட்டோம், மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்டா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பையன் என்ன டிவைன் மார்ஷல் ரேல்ல தான் இருக்கான், ஈஸியாக முடிச்சு விட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், வாய்ப்பே கிடையாதுரா, அவன் வந்து ஏகப்பட்ட டீமன்ஸ் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏதோ ட்ரம் கார்டு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறானுங்க. இப்போது என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது லின்ஃபங் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு பில்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறான். முதல்ல இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அப்படின்னு உடனே இந்த பில்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் ஒரு 2 ஆன்செஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டீமன் கிளான் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, சோல்சி இருக்கும்ல அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒருத்தனை பிடிச்சிட்டு அவனோட இந்த ஃபீனிக்ஸ் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணோன்னே இன்னொருத்தன் சும்மா இருப்பானா, அவன் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நம்மளுடைய பறவை இருக்குது பாருங்க, ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு தடுத்துடுது. இவன் சன்மிரரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஆனாலுமே அவங்களோட அட்டாக் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது அங்கே இருக்க அந்த டீமன் காட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களே வந்து நிர்வாணா ஸ்டேஜில் இருக்காங்க, லெவல் 9ல் இருக்காங்க. இங்கே இந்த லேசிட்டி ஜீனியஸ்லாம் இருந்தாங்க பாருங்க, அவனுங்களா ஐயோ என்னடா காட்ஸ் கூட லெவல் 9ல் இருக்கானுங்க, போச்சா இன்னைக்கு நம்ம சாக போகிறோமான்னு சொல்லிட்டு பயந்துட்டானுங்க. லிட்டலாக அழ போகிறானுங்க அப்படி தான் சொல்லணும்.
ஆனால் அந்த டீமன் கிளான் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க இவன் கையில் இருக்க வெப்பனை பார்த்துட்டாங்க. இது வந்து டிவைன் வெப்பன்ல, அதனால தான் இந்த பையன் தொடர்ந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், அவனை விடக்கூடாது, கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வராங்க. இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் இன்னொரு டிவைன் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஏகப்பட்ட செயின்ஸுங்க. அது என்ன பண்ணுது, அங்கே இருக்க ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாரையும் பிடிச்சிடுது. அதாவது நிர்வாணா லெவல் 9 இருக்கவங்க எல்லாருமே அசால்ட்டாக பிடிச்சிட்டான் இவன். இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, டேய் என்னடா இவன் அசால்ட்டாக பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிர்வாணா ஸ்டேஜை விட ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் அங்கே இருக்காங்க. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த ஃபேரி பார்க்குறா, எது இவ்வளோ சேக்ரெட் ஸ்வாடா, எவ்வளோ தாண்டா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனாலுமே ஆப்போனண்ட் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் இருக்கான்னு சொன்னால, அவன் இந்த அட்டாக் எல்லாத்தையும் அசால்ட்டாக தடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஸ்னேக் அப்படிங்கிறத வர வச்சு லின்ஃபங்கோட ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் முழுங்கிட்டான். டேய் சேக்ரெட் ஸ்வாட் எல்லாத்தையும் முழுங்கிச்சிடாது அப்படிங்கிறானுங்க. ஆனால் லின்ஃபங் அதோட நிறுத்தலை. அவனோட சன் மிரர் எடுத்து மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது அந்த ஒரு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுச்சு. ஸ்வாட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. இப்போ டீமன் கிளான் சும்மா இருக்குமா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் முன்னாடி வரான். அந்த டைமில் ஹீரோக்குள்ளே இருக்க சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நீ வந்து ரெக்லெஸ்ஸாக இருக்காத, சப்போஸ் உனக்கு பிரச்சனைனா சொல்லு, நான் வந்து சண்டை போடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்களால் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் கேட்குறான். அதாவது ஒரு முறை என்னால் வெளியில் வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னுடைய லைஃபே வந்து எப்போ த்ரெட்டன் ஆகுதோ அப்போ நீங்கள் சண்டை போடுங்க, இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் என்ன பண்ணுறான், அடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான்ப்பா. சுற்றி இருக்க இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, எத்தனை டிவைன் டெக்னிக் தாண்டா வச்சிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஆல்ரெடி வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வாயை இன்னும் பெருசாக பொழக்கிற அளவுக்கு இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய அந்த ஸ்வாட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கண்டென்ஸ் பண்ணுறான். அவன் வந்து என்னது கலர்லெஸ் ஸ்வாட் இல்லையா, ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கிரேடு. ஆனால் அது அதை விட அதிகமாக வந்து இவால்வ் ஆகும். டோட்டல் அவுட் எல்லாருமே, எது செயின்ட் கிரேட் ஸ்வாடா, அதனால தானே இவன் இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கான், நம்மளை அவன் குப்பன்னு சொன்னது காரணம் இதான் போல தெரியுதுரா, இவனெல்லாம் நம்மளால் மேட்ச் பண்ணி சண்டையே போட முடியாதுரா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறானுங்க. டீமன் கிளான் பார்க்குறான், டேய் இவன் கலர்லெஸ் வாடெல்லாம் வச்சிருக்கான், இந்த பாரு ஃபியூச்சரில் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், நம்ம டீமன் கிளானே அழிஞ்சு போயிடும், இவனை இப்பயே கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வராங்க. இப்போது நம்ம ஆட்கள் இங்கே இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு தடுத்துக்கிறாங்க. லின்ஃபோங்க என்ன பண்ணுறான், ஒரு ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த ஒரு ஸ்வாட் அட்டாக் வேலை செய்யல, லின்ஃபங்கே புத்துன்னு கீழே விழுந்துட்டான். இங்கே ஷீல்டு போட்டு தடுத்துக்கிட்டாங்களா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு உடஞ்சி அவங்களும் ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ இவனுங்க என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறான், இந்த சிட்டிலோட கூப்பிட சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை இவங்க உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் அவங்க இந்த பக்கம் வரவும் இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க போல தெரியுது அப்படின்னு சொல்கிறா. இவங்கெல்லாம் பயந்து போய் உளறிட்டு இருந்தா கூட லின்ஃபங் வந்து இன்னும் கைவிடலைங்க. அவன் என்ன பண்ணானா அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அவனுடைய அந்த தர்மா பாடி இருக்கும் இல்லையா, அதை வந்து வெளியில் கொண்டு வரான். கொண்டு வந்ததோடு நிறுத்தாமல் அதை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட ஸ்வாட்ஸை வச்சு தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணிக்கிறான். அதாவது இதை வந்து பாடி டெம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தர்மா பாடியை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஸ்வாட்ஸை வச்சு அவன் அட்டாக் பண்ணிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.